விநாயகருக்கும் வியர்வை வரும் அதிசயம். சாதாரண மனிதர்களுக்கு உடலில் வியர்வை வருவது போன்று முருகப்பெருமானுக்கு சிக்கல் என்ற ஊரில் வியர்வை வருவது பலரும் அறிந்ததே. இந்நிலையில் முருகப்பெருமான் போன்றே விநாயகருக்கும் எந்த ஊரில் வியர்வை வருகிறது என்று அறிந்திடுவோம். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் அன்னை சக்தியிடம் சிக்கல் சிங்காரவேலவர் கோயிலில் வேல் வாங்குவது ஐதீகம். அன்னையிடமிருந்து முருகன் வேல் வாங்கிய பின்னர் வேலின் அதீத சக்தி காரணமாக முருகப்பெருமானின் முகத்தில் முத்து முத்தாக வியர்வை வருகிற அதிசயத்தை ஆண்டுதோறும் காணலாம். கோயில் குருக்கள் முருகப்பெருமானின் முகத்தில் பலமுறை துண்டு கொண்டு ஒத்தடம் வைத்து எடுப்பது போல் துடைத்து எடுப்பார். இருந்தாலும் சில நிமிடங்களுக்கு முருகன் சிலையில் வியர்வை வந்து கொண்டே இருப்பது அதிசயமாகும். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து முடித்த பின்னரும் அவரது கோபம் குறையாமல் இருக்கும். அதனால் சிக்கலைப் போன்றே திருச்செந்தூரிலும் முருகன் சிலையில் வியர்க்கும் அதிசயத்தை காணலாம். முருகப்பெருமானுக்கு வியர்ப்பது போன்றே அவரது சகோதரரான விநாயகப் பெருமானுக்கும் வியர்வை வருவது மிக ஆச்சரியமான விஷயமாகும். பேரளம் அருகேயுள்ள கீழமாங்குடி என்னும் ஊரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மங்கள சித்தி விநாயகர் கோயில் திருவிழா காலங்களில் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்ததும் இவரது திருமேனியில் வியர்வை அரும்புவது அதிசயமாகும். அபிஷேகத்தின் போது இந்த விநாயகர் முதியவர் தோற்றத்திலும் முழு அலங்காரத்தில் இளமையான தோற்றத்திலும் காட்சியளிக்கிறார். இந்த விநாயகரின் வயிற்றுப்பகுதி முதியவர்களுக்கு இருப்பது போல் சதை மடிப்புடன் காணப்படுவது வித்தியாசமானதாகும். இன்று கார்த்திகை சங்கடார சதுர்த்தி அன்று விநாயகருக்கும் வியர்வை வரும் தகவலை அறிந்து கீழமாங்குடி விநாயகரை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்திட விநாயகப் பெருமானிடமே வேண்டுவது நன்மை அளிக்கும். பேரளம் அருகேயுள்ள கீழமாங்குடி மங்கள சித்தி விநாயகரின் சிறப்பு என்னவென உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிந்திட பகிர்ந்திடுங்கள்.